ஜெனசிஸ் சாப்டர் 13. இந்த 13ஆம் அதிகாரத்திலே லோத்தும் சோதோமும், லாட் அண்ட் சோதோம், அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வெறும் சுயத்திற்காக செழிப்பை நாடி அதை தெரிந்து கொண்ட லோத். லாட் who sought prosperity for his own sake and he found it. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 12 குறிப்பிடுகிறது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். தேவனை குறித்ததான எந்த திட்டத்தையோ அல்லது கூட இருந்த மற்றவர்களை குறித்ததான எந்த கரிசனையும் கொள்ளாமல் லோத் வெறும் சுயத்திற்காக செழிப்பை நாடி கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்தை போலவும் இருந்த சோதோமை தெரிந்து கொண்டான். இன்று நம்மையும் கூட உலகத்தின் கவர்ச்சியும் ஆடம்பரங்களும் சிற்றின்பங்களும் அதிகமாக கவர்ந்து கொள்ளுகிறது. லோத்தை போல நாமும் அதிலே விழுந்து விடுகிறோம். அதுவல்ல கர்த்தர் விரும்புகிறது. நாம் எல்லாரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே. இரண்டாவதாக, சோதோம் பட்டணம் பாதுகாப்பு தரும் என்று நம்பி கூடாரம் போட்ட லோத். Lot thought the city of Sodom would provide safety. ஆதியாகமம் 13:12 சொல்லுகிறது, லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்போது லோத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தருகிறவர் என்பதை விடவும் இந்த செழிப்பான தேசம் எல்லா விதத்திலும் எனக்கு பாதுகாப்பாக அமையும், ஒன்றிற்கும் குறைவுபட வேண்டியதில்லை என்ற எண்ணம் மேலோங்கியிருந்தது. அதன் விளைவு என்னவென்றால், சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் பேலாவின் ராஜாவும் ஏலாமின் ராஜாவோடும் சினேரின் ராஜாவோடும் ஏலாசரின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். அப்போது சோதோம் கோமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். அவர்கள் சோதோமிலும் கோமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். நாமும் கூட உலகத்தின் சிற்றின்பங்களிலே மூழ்கி கடவுளை தேடாமல் நிரந்தரமில்லாத செழிப்பை நாடும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிறையிருப்பின் அனுபவங்கள் வந்து சேரும். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, பொல்லாத மனிதர்கள் குடியிருப்பதை அறிந்தும் சோதோமை தெரிந்து கொண்ட லோத்து. He aware of the slippery slope of Sodom and he knew the wicked people lived in the Sodom. ஆதியாகமம் 13:13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள், தவறி விழுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் அதிகம் உண்டென்று அறிந்தும் லோத் அந்த சோதோமை தெரிந்தெடுத்தான். நாமும் கூட பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை அறிந்தும் பல நேரங்களிலே அவ்விதமான காரியங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்கிறோம். உலகத்தின் பாவமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இவைகளை விட்டு
கர்த்தருக்கு பிரியமாய் அவர் விரும்புகிற காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் லோத்தை பற்றியும் சோதோமை பற்றியும் சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அழிவின் பாதைக்கு எங்களை உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாவமான எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை நாங்களும் செய்து மற்றவர்களுக்கும் அதனுடைய வழிகாட்டியாய் அமைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.